குட் மார்னிங் ஆல். வெல்கம் டு டிஎன்பிசி பேசிக்ஸ். இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 4 2026 அதோட அனௌன்ஸ்மெண்ட், அதோட எப்போ நோட்டிஃபிகேஷன் வெளியாகும், அதில் என்னென்ன மார்க், எவ்வளோ வெயிட்டேஜ் எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக டிஎன்பிசி பேசிக்ஸ் தான் நியூவாக சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களோட டவுட்ஸ், பேசிக்ஸ் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ எதெல்லாம் உங்களுக்கு தெரியலையோ அதெல்லாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஆக்சுவலாக டிஎன்பிசி குரூப் 4 2026 எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து டிசம்பர் 2026 அன்றைக்கி தான் வந்து எக்ஸாம் நடக்க போகுது. அதாவது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்னையிலேருந்து நமக்கு மோர் தென் ஒரு 8 months இருக்குது கையில். நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10 தான் நோட்டிஃபிகேஷன் டேட். ஸோ இப்போ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 200 மார்க்ஸ்னு கொடுத்துருக்கேன். சாரி, இங்கே 200 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இங்கே ஆக்சுவலி 200 கொஸ்டின்ஸ். ஓகே, 200 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க குரூப் 4 பொறுத்த வரைக்கும். ஈச் கொஷின் கேரி 1.5 marks. ஒவ்வொரு கொஷினுக்குமே வந்து 1.5 mark வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த 200ல் நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். எல்லாருக்குமே தெரியும் ஆக்சுவலாக. இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து ஆக்சுவலாக கேரிஸ் அரௌண்ட் 75 கொஸ்டின்ஸ். அப்போ 1.5 markங்கிறப்ப என்னாச்சு, இது வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஆஃப்டர் ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் எபிலிட்டி வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அது ஆப்டிடியூட்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஜென்ரல் தமிழ் ஒரு 100 கொஸ்டின்ஸ், பொது தமிழ் 100 கொஸ்டின்ஸ். ஸோ இதில் வந்து குரூப் 4 2026 பற்றி நம்ம பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் குரூப் 2 பற்றி நான் அப்லோட் பண்ணுறேன். வேறு ஏதாவது பேசிக் டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக டிஎன்பிசி பேசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.